ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ரித்து குல்ஃபி. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யார் அது, என்ன வேணும், உந்தியல் உடைக்கணுமா? சரி கூட. இன்னைக்கு ஒரு உண்டியல் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாமா? லாஸ்ட் வீடியோ வந்து சேவிங்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, எங்கள் பாப்பாக்காக நாங்கள் ஒரு உண்டியல் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த உண்டியல் தான் இது. இவங்களுக்கு பர்த்டே வரதுனால இந்த உண்டியலை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பாப்பாவோட 1 year ஆன சேவிங்ஸ் இருக்கு. பண்ணலாமா? இங்கே சொல்லு பார்த்து, இங்கே சொல்லு பார்த்து. பண்ணலாமா கேளு, சத்தமா கேளு, அவங்களுக்கு கேட்க. பண்ணலாமா? சத்தமா கேட்கணும். நீங்களும் வரீங்களா? வாங்க. ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா? கெஸ் பண்ணுங்க, இந்த 1 year ஆஃப் சேவிங்கில் எவ்வளோ இருக்கும், பாப்பா அது வந்து எவ்வளோலாம் வந்து அமௌண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய 1 year ஆன இந்த சேவிங் பாக்ஸ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஆயுதங்களாம் எடுத்துட்டு வந்தாச்சு. பண்ணிடலாமா? அம்மா பண்ணவா? ரெடியா? நம்ம பண்ணி பார்க்கலாம். மெல்லமாக தான் பண்ணுறோம், மெல்லமாக பண்ணணுமா? எவ்வளோ இருக்கும் நிலா? எவ்வளோ இருக்கும்? என்னது? 5 ரூபாய் இருக்குமா? 5 ரூபாய் போதுமா? 5 ரூபாய் தானே சேவ் பண்ணியிருக்கா? 5 ரூபாய் இருக்குமா? உட்காரு, உட்காச்சு. 5 ரூபாய் இருக்குமாங்க. என் பொண்ணு சொல்கிறா பாருங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ இருக்கணும். எனக்கு நான் ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு. பாத்திரம்? என்ன பாத்திரம்? பார்த்தீங்களா? ஆக்சுவலாக மண்பானையில் சேவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஏன் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் அப்படி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா ஹேண்டில் பண்ணுறாங்களே, அதனால கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வாங்கியிருக்கோம். வாங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கட்டுதுன்னு பார்க்கலாம். அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஓ சூப்பரா! ஸோ இது எல்லாமே இரு அம்மா தர, அம்மா சொல்கிறேன். பார்த்தீங்களா? இது முதல்ல 5 இந்த 100 வந்து கவுண்ட் பண்ணலாமா? எவ்வளோ இருக்கும் நிலா? நிலா 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 பாப்பா இங்க பாருங்களேன், எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க. 5 ரூபாய் இருக்குமா? என் பொண்ணு சொல்றா பாருங்க, 5 ரூபாய் இருக்குமா? எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது கொட்டை வச்சு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்களே, எவ்வளோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். அதானா 100 அவ்வளோதானா? இது இருக்கு. இரு அதில் போடக்கூடாது. வெயிட் அம்மா சொல்ற, வெயிட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. 100 வந்து எவ்வளோ இருக்கு கவுண்ட் பண்ணிடுவோமா? நம்மளை பிரித்து வச்சுக்கலாம், அப்புறமா கவுண்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ 100 வந்து தனியாக வச்சுப்போம். நெக்ஸ்ட் 50. இருங்க அப்படியே இருக்கட்டும், அம்மா அப்புறமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 50ஸ்லாம் எண்ணலாம். ஓகே, நீங்கள் பர்சனலாக வந்து இந்த மாதிரி நீங்கள் பிக்கி பேங்க் எப்படி சேவ் பண்ணுறீங்க, அதில் எவ்வளோ அமௌண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி உண்டியல் சேவ் பண்ண பிடிக்குமா அப்படின்றதுலாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்டாக சேர்ப்போம், பட் இப்போது
பெரிய பசங்க ஆனதுலேருந்து நான் வந்து சேர்க்கறது இல்லை. ஸோ அப்புறம் எங்கள் பாப்பாங்க வந்ததுக்கப்புறம் இப்போ என் பாப்பா சேர்க்குறான். இதுவும் ஒரு ஜாலியாக இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன அமௌண்ட்ஸாக சேவ் பண்ணி அதை வந்து கவுண்ட் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ். ஸோ நம்மளால் மொத்தமாக சேவ் பண்ண முடியாதுல்ல ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டாக. பட் இந்த மாதிரி ஒரு 50s 100s அப்புறம் இந்த மாதிரி அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி உண்டியில் போட்டு சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு நம்மளுக்கு நல்ல ஒரு சேவிங் ட்ரிக்ஸ் தான். ஸோ 50s அவ்வளோதான் இருக்குது, அதையும் இங்கே தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 20s என்னமோ எவ்வளோலாம் இருக்குது, 20 ரூபாய் நோட்டுங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம். என் பாப்பா இன்னும் காயின் சென்டரில் பிஸியாக இருக்காங்க. அவங்க அது எனக்கும் நம்ம நோட்ஸில் எண்ணி முடிப்போம். சரி, அவங்க பிஸியாக இருக்காங்களாம். சரி சரி, நீங்கள் பண்ணுங்க. அம்மா கேட்கும்போது கொடுத்துடணும். ஓகே. வெயிட் இப்போ இல்லை, அம்மா கேட்கும் போது நீங்களும் உங்கள் பாப்பாக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஜாலியாக இருக்கும். டே டு டே லைஃப்லையும் சரி, இல்லைனா வந்து இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம அன்பாக்சிங் பண்ணும்போது இல்லை எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டும் நமக்கு வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 20s அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பார்க்கலாம், நெக்ஸ்ட் 10ஸ்லாம் கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 அவ்வளோதான். பேலன்ஸ் எல்லாமே வந்து சேஞ்சஸாக தான் இருக்குது. ஸோ வந்து 3 நோட்ஸ் இருக்குது. நம்ம டோட்டலாக மொத்தமாக பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. 1 ரூபி காயின்ஸும் கவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க டோட்டலாக வந்து எவ்வளோக்கு நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம், கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ எல்லாம் தெரியும். நோட் எடுத்து வந்துருக்கு, நம்ம நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ஃபஸ்ட்டு நம்ம 100s வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். என் கூட சேர்ந்து நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 1300 இருக்கு நம்மகிட்ட. இப்போ இது போட்டு வச்சுக்கலாம், ஏன்னா கலைஞ்சிடும்ல, அதனால. ஏன் நம்ம இது நோட் பண்ணுறோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன் போடுறது. எனக்கு ஒரு சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவோம், காயின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து 50 எவ்வளோ பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 50 நோட்ஸ் இருக்கு நம்மகிட்ட. அதையும் வெளியே வச்சுப்போம். சரி, நெக்ஸ்ட் 20s எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5 ரூபி 2 ரூபி 1 ரூபி 20s எவ்வளோ கவுண்ட் பண்ணிக்கலாம். கவுண்ட் பண்ணலாம், அப்புறம் சேர்ந்து கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 ஸோ இது நம்ம உள்ளே போட்டுக்கலாம். சரி, 8 இருக்கு, 1 6 ரூபீஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 10 ரூபீஸ் நோட்டு, அது சும்மா 3 தான் இருக்குது. ஸோ 1 2 3 இருக்கு. ஓகே, மொத்தமாக எண்ணிட்டு ஓகேவா. ஓ 10 ரூபி காயின்ஸ் வேறு இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன். அது 3 இருக்குது. அகைன் இதில் எவ்வளோ இருக்குது. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 20 ரூபீஸ் காயின் இருக்குது கைஸ். இது பாருங்க, 20 ரூபீஸ் காயின் கிடச்சிருக்கு போல, பாப்பா கிட்ட போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நான் 10 ரூபீங்க நினச்சிட்டு அப்படியே ஆக்சுவலாக 10 ரூபி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படியே 10 ரூபியில் வச்சுட்டேன். பட் இது 20 ரூபீஸ் காயின் போல 2 இருக்குது. ஸோ நம்ம 20s ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 22 தான் இருக்குது. நம்ம போயிட்டு டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்திருக்குன்னு. ஸோ 100 ரூபீஸ் வந்து 13 இருக்குது. ஸோ 1300. 50 ரூபீஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து 12 இருக்குது. ஸோ 600. 20 ரூபீஸ் 10 இருக்குது. ஸோ 200. 10 ரூபீஸ் 22 19 காயின்ஸ் ப்ளஸ் 3 நோட்ஸ் இருக்குது. ஸோ 220 ரூபீஸ் இருக்குது. உட்காருங்க. 5 ரூபி காயின்ஸ் வந்து 36 ரூபீஸ் இருக்குது. ஸோ 180. 2 ரூபி காயின்ஸ் வந்து 14 இருக்குது. 28. அகைன் 1 ரூபி காயினும் வந்து 28 இருக்குது. 28. ஸோ டோட்டலாக வந்து நம்ம இப்போ வந்து டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 6 1 3 15 5 2
எனக்கே செம்ம ஷாக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இவ்வளோ வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. செல்லம் இங்கே வாங்க. எவ்வளோ சேவ் பண்ணியிருக்க தெரியுமா? 2556 ரூபாய் சேவ் பண்ணியிருக்கா கைஸ் என் பொண்ணு. அதுவும் வெறும் 1 இயர்ல வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. சூப்பர், வெரி குட். கிளாப் பண்ணுங்க, ஹலோ கிளாப் பண்ணுங்க. இது ஃபுல்லா காட்டு. வெயிட் அதில் போதும். இதான் வந்து எங்கள் பாப்பா சேர்த்து வச்ச உண்டியல், பிகி பேங்க் என்ன வேணால் சொல்லலாம். பட் உண்டியல் தான் வந்து நம்மளுக்கு வந்து அழகான ஒரு பேர், அதான் வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட பாப்பாவோட உண்டியல் சேவிங். மொத்தமாகவே இதில் வந்து 2556 ரூபாய் என் பாப்பா மட்டுமே சேவ் பண்ணியிருக்காங்க. இந்த மணியை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பர்த்டே வருது. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இதுலேருந்து போட்டு சம்திங் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லானது ஒன்று வாங்க போகிறேன். நீங்களும் வந்து உங்கள் பாப்பாங்க கிட்ட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க பர்த்டேக்கு ஒரு உண்டியல் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட சொல்லுங்கள், உனக்கு வர காசும் உனக்கு தேவையான சேவிங்ஸ்க்காக நீ வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக அவங்க பாப்பாங்களும் இந்த மாதிரி சேவ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாகவும் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு சீரியஸாக வந்து இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படிலாம் வேணாம். சும்மா பார்ப்பாங்க, அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜாலியாக வந்து கொண்டு போகலாமே. இப்போ பாருங்கள் என் பாப்பா எவ்வளோ சேர்த்துருக்கா. நீங்களும் வந்து உங்கள் பாப்பாங்களாம் சேவ் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உண்டியல் அன்பாக்சிங் பண்ணது இந்த அமௌண்ட்டை வச்சு என் பாப்பாவோட பர்த்டேக்கு தான் நான் ஒன்று பண்ண போகிறேன். அது என்னன்றதை அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவன் என்ன சொல்கிறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுதான் கைஸ், நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய் சொல்ல.